ஸோ இந்த வீடியோ எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் கவுன்சில் நடந்த டிஎன் குளோபல் ஸ்டார்ட் அப் சமிட் பற்றி. ஸோ வி ஆர் த சுகோ இனோவேஷன் பிரைவேட் லிமிடெட். ஸோ இந்த மாதிரி சொல்யூஷன் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு பாட்காஸ்ட் தான். அதை தாண்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு இந்த பீப்புள்ஸ் நம்ம எதுவுமே இன்டிமேட் பண்ண சொல்லவும் கிடையாது. ஸோ இப்போ தான் நம்ம யூடியூப்பில் ஃபஸ்ட் வீடியோவும் போட போகிறோம். ஸோ அதனால் நாங்கள் ஏன்னு சொல்லிடுறோம். ஸோ வி ஆர் சுகோ இனோவேஷன் பிரைவேட் லிமிடெட் அண்ட் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ மொத்த டீமில் பார்த்தா 4 மெம்பர்ஸ், இன்னும் ஒருத்தர் இல்லை. ஸோ இப்போதைக்கு 3 பேர் தான் இந்த பாட்காஸ்ட்காக யூஸ் பண்ணுறோம். இப்போதைக்கு இந்த பாட்காஸ்ட் எதுனா, அண்ட் லாஸ்ட் வீக் நடந்த குளோபல் சமிட்டில் எங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், நெட்ஒர்க்கு, நாங்கள் இப்போ மீட் பண்ண இம்பார்ட்டன்ட் பீப்புள்ஸ், இவங்களை பற்றிலாம் எங்களுக்கு கிடைச்ச ஒரு நாலேஜ் அண்ட் நெட்ஒர்க் சம்திங், அதை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கோசம் இந்த பாட்காஸ்ட். நிறைய பேர் போக நினச்சி முடியாமல் இருந்திருக்கும். சம் ரீசன்லாம் அந்த இதை போக முடியாமல் இருந்திருக்கும். ஸோ நிறைய பேர் ஷார்ட் ரீல்ஸ் மட்டும்தான் இது மோஸ்ட்லி இன்டர்வியூ இருந்திருக்கும். ஸோ பாட்காஸ்ட் எதுவும் இருந்திருக்காது. ஸோ அதனால ஒரு பாட்காஸ்ட் யூஸ் பண்ணால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்கோசம் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறத பர்சனலாக இது பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ ஐ திங்க் நம்ம பாட்காஸ்ட்டு போய்க்கலாம் நினைக்கிறேன். ஸோ தமிழ் ப்ரோ, அங்கே போயிட்டு நீ ஃபஸ்ட்டு என்னென்ன பார்த்த, என்ன இருந்தது ஃபஸ்ட்டு? ஃபஸ்ட் டே பெருசாக ஃபஸ்ட் டே நம்ம எதுவுமே பார்க்கல. ஒரு 5 ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் ஸ்டால்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த இதுக்கு முன்னாடி அந்த சமிட் கிட்டத்தட்ட ஒரு 240+ கண்ட்ரிஸ் கிட்ட வந்திருக்கா சொல்கிறாங்க. 40+ கண்ட்ரிஸ் கிட்ட ஸ்டால் போட்டு தான் சொன்னாங்க. அப்புறமேட்டு கிட்டத்தட்ட ஒரு 250 ஸ்டார்ட் அப்ஸும் அவங்க ஸ்டால் போட்டுருக்கா சொன்னாங்க. பிஃபோர் தட் நாங்கள் ஃபஸ்ட் டே போகும்போது ஃபஸ்ட்டு மெட்டாவோட இது பார்த்தோம். ஆக்சுவலாக அது என்ன நவீனாக பேசிக்கிட்டு இருந்தான். மெட்டா அந்த கம்பெனி மெட்டாவோட டேரக்ட் கம்பெனி, அந்த டேரக்ட் ஸ்டால் கிடையாது. மெட்டா ஒரு கம்பெனியோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டேஷ்போர்ட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த டூல் ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், மெட்டாவோட ப்ராடக்ட்ஸ்க்குலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதனால் மெட்டாவோட பிராண்ட் நேம் கொலாபரேட் பண்ணுறதுனால யூஸ் பண்ணி அதை வச்சுருக்காங்க. ஸோ அது மெட்டாவோட கம்பெனி கிடையாது, மெட்டாவோட ஸ்டாலும் கிடையாது. பட் இட் இஸ் கொலாபரேட் வித் மெட்டா. ஸோ ஓகே, அவங்க ஜஸ்ட் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் பார்க்கும்போது ஏதோ மெட்டாவே அந்த மாதிரி நானும் போச்சு. நானும் பக்கத்தில் போய் இப்போ விசிட்டிங் கார்டோ இல்லை போஸ்டரோ வாங்கினா அது மெட்டாவோட விசிட்டிங்கே கிடையாது. ஓகே ஃபைன். நம்ம மேட்லாப் பார்த்தோம்ல, ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன். மேட்லாப் ஒரு டிஜிட்டல் டேஷ்போர்ட். அது எதுக்காக அப்படின்னா, லைக் ஆட்டோமேஷன், ஏஎம்எல்ல டீப்பாக அவங்க லைக் ஒரு ஐடி மாதிரி தான் லைக் விசுவல் ஸ்டுடியோ. பட் மேட்லாப் லைக் ஏஎம்எல்ல டீப்பாக உள்ள போகிறதுக்கு, இமேஜ் ரெகக்னிஷன், இமேஜ் ப்ராசஸிங்லாம் டீப்பாக உள்ள போய் லேர்ன் பண்ணலாம். வீடியோகிராஃபி, கேம் கிரியேஷன் கூட அது இருக்குது. சம் அமௌண்ட் ஆஃப் இது மேட்லாப் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நிறைய யூனிவர்சிட்டியோட ப்ரொவைட் பண்ணி மேட்லாப் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன மேட்லாப் வச்சுருந்தாங்கன்னா, அட்ரினோ ஹார்ட்வேர் சைடில் இருக்கவங்களா தெரியும், அட்ரினோவுக்கு அட்ரினோ ஐடி இருக்கும். ஸோ அட்ரினோ ஐடிக்கு பதிலாக அவங்க மேட்லாபோட சாஃப்ட்வேரே மேட்லாபோட சாஃப்ட்வேர் ஆல்ஸ் வெப் ஆப்பே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அட்ரினோவில் இருக்கிற ஃபீச்சர்ஸோட லைப்ரரிஸும் அதிகமாக இருக்குது. அண்ட் அந்த எக்ஸ்ட்ரா ஆட்டோமேஷன் டூலும் அதிகமாக இருக்குது. அட்ரினோ ஐடியில் ஆட்டோமேஷன் டூலே இல்லை. மேட்லாப்ல ஏஐ ஃபியூச்சர் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. லைக் விசுவல் ஸ்டுடியோ கோஆபரேட் இருக்கிற மாதிரி மேட்லாப்ல ஏஐ ஃபியூச்சரே இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஏஐ பேஸ்ட் கோட் ரெகக்னிஷன் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த சிஸ்டம் வச்சு மேட்லாப் ஹார்ட்வேர் சைட்லேயும் ஏஐ இன்டெகிரேட் பண்ணி ப்ராசஸ் ஆட்டோமேஷன் பண்ணுற மாதிரி ஐஓடி பேஸ்டு. ஓகே ஓகே. சார் அதுக்கடுத்து நாங்கள் கொண்டு வந்தால் ஜோகோ. அதில் அவர் மீட் பண்ண நேம் தான் சுதர்ஷன். அவர் ஒன் ஆஃப் த மெயின் மெம்பர்ஸ் இந்த ஜோகோ. ஏன்னா அவர் நான் முன்னாடி ரிசர்ச் பண்ண பார்த்து லிங்க்டின்லேயே பார்த்தேன். ஒன் ஆஃப் த மெயின் போர்ட் மெம்பர்ஸில் மாதிரி பார்த்தேன். ஸோ அவரும் லைக் அவர் ஆண்டர்ப்ரனராகவும் இருக்காரு. ஸோ ஆனால் அவர் அங்கே என்ன பொசிஷனில் இருக்காரு அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியல. பட் ஆனால் அவர் என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் ஃபார் ஜோகோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் அப் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஜோகோ என்ன ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஜோகோ எந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு ப்ராடக்ட் ஐடியா இருந்துச்சுன்னா, அந்த ப்ராடக்ட் ஐடியா ஜோகோ வெப்சைட்டில் போய் பிச் பண்ணுறது மூலியமா ஜோகோ எவாலுவேட் பண்ணி அந்த ஐடியாவை ரேட்டிங் பண்ணுவாங்க. ரேட்டிங் பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு வேலிட் சர்டிஃபிகேஷன் கொடுத்து
நம்மளோட ஐடியாவுக்கு ஃபண்டும் தருவாங்க அண்ட் கீப் டுவார்ட்ஸ் மூவிங்கும் நம்மளுக்கு ஃபர்தராக மூவ் பண்ணி தருவாங்க. ஓகே, அவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த ஒரு டீமில் தான் அவங்க ஸ்டார்ட் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அது ப்ளஸ் வந்து அவங்களோட மார்க்கெட்டிங் டூல் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரிஸ்டோர் பண்ணியிருந்தாங்க ப்ரௌச்சர்ஸில் இருந்துச்சு. அண்ட் சம்மண்டால் வந்து மெயினாக வந்து அவங்க டிஎன் ஸ்டார்ட் அப்போட கொலாபரேட் பண்ணி ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் அவங்க அந்த ஸ்டால் ஸ்பெசிஃபிக்காக போட்டிருந்தாங்க. ப்ளஸ் அவங்க மார்க்கெட்டிங் தென் ஃபோன்பே பற்றி. ஃபோன்பே ஆக்சுவலாக நாங்கள் நம்மளோட கேட்வே கேட்கறதுக்காக போயிருந்தோம். இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு கிளைண்ட் ஒரு வெப்சைட்டாக நம்ம ஆப்ஸ் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பேமெண்ட் கேட்வே தேவை. ஆல்ரெடி ரேசர் பே ஸ்ட்ரைப் இருக்கு. ரேசர் பே வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் அதிகமாக ஒரு பாப்புலேஷன்லேயே இருக்கிற பாப்புலேஷனில் யூஸ் பண்ணுற மெம்பர்ஸ் 100%ல் வந்து 60% வந்து ரேசர் பே தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஃபோன்பே அதோட மார்க்கெட் கேபிட்டலில் பிடிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஸ்ட்ராங்காக மார்க்கெட்டிங் பண்ணணும். ஃபோன்பே வந்து எப்போ தான் இந்தியாவில் ஓரளவுக்கு ஃபோன்பே ஆப் அளவுக்கு யூஸாக இருந்தாலும் ஃபோன்பே பேமெண்ட் கேட்வே வந்து எல்லா டெவலப்பர்ஸ்க்கும் நான் தட் மச் ஆஃப் லைக்காக இல்லை. ஸோ மோஸ்ட்லி அதோட இன்னொரு விஷயம்னா அந்த கமிஷனுமே ஆஸ் ஒரு சிமிலர் தான் இருக்குது. அந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் நோ கமிஷன் அது அப்படியே தான் இருக்குது. ஸோ மற்ற வந்து டிரான்சாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இஎம்ஐ அண்ட் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அதுக்கு வந்து மோஸ்ட்லி சிமிலர் தான். இப்போ ஃபோன்பே பார்த்தீங்கன்னா 1.5 2% கமிஷனு, ரேசர் பே 2 கமிஷன் கம்பல்சரி வந்து. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது மோஸ்ட்லி. அது இல்லாமல் ஃபோன்பே வந்து குளோபல் கிடையாது, குளோபல் டிரான்சாக்ஷன் அவைலபிள். ஃபோன்பே வந்து இன்டர்நேஷனல் பேமெண்ட் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து ஸ்ட்ரைப்புக்கு ஏன்னா ஸ்ட்ரைப் ஏன் போகிறாங்க அப்படின்னா இகாமர்ஸ் இந்த டெவலப்பர்ஸ்லாம் வந்து ரேசர் பே அவாய்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைப் போகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து எல்லா ஸ்ட்ரைப் வந்து எல்லா ஃபாரின் பேமெண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணும். பட் ரேசர் பே வந்து துபாயில் கிடையாது. நான் துபாய்க்கு ஒரு கிளைண்ட் பண்ணும்போது பார்த்தோம். ஆனால் துபாயில் வந்து அவங்களுக்கு ரேசர் பே வந்து இன்டர்னல் சிஸ்டம் இல்லை. ஆனால் வந்து ரேசர் பே வந்து அந்த யூசிங் பேங்க் கிரெடிட்ஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்டர்னலில் வந்து இல்லை. ஸோ நாங்கள் ஆல்ரெடி பண்ண முடியும். அதனால் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் மூவ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து ரேசர் பே அந்த ஒரு திங்னால வந்து ஃபாரின் இன்டர்நேஷனல் பேமெண்ட்டுக்காக அதை ரைட் பண்ணுவாங்க. பட் ஃபோன்பே வந்து எல்லா இன்டர்நேஷனல் பேமெண்ட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை வந்து யூசிங் த யூபிஐ வித் ரீசன்ட் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் அப் இப்போ நம்மளோட கம்பெனி இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து ரேசர் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை ஃபோன்பே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இகாமர்ஸ் வெப்சைட்டு கிளைண்ட் வந்து வெப்சைட்டில் வந்து பில்லிங் மேனேஜ்மெண்ட் கேட்பாங்க. அது ஒன்று. இல்லை நம்ம வந்து ஒரு கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு பொறுத்த மாதிரி வந்து இகாமர்ஸ்லேயே வந்து எனக்கு பேங்க்கும் வேணும், பேங்க் லிங்க்கும் பண்ணுற மாதிரி வேணும், யூபிஐ டிரான்சாக்ஷனும் பண்ணுற மாதிரி வேணும், இன்டர்நேஷனல் பேமெண்ட் ட்ராப் ஷிப்பிங் பண்ணுறதுக்காக வேணும். ஸோ இந்த திங்ஸ்லாம் வந்து மஸ்ட்டு வந்து ரேசர் பே பெட்ரு. ஏன்னா வந்து என்னதான் வந்து ரேசர் பே வந்து இதாக இருந்தாலுமே ரேசர் பே வந்து மெயின் டாப் கண்ட்ரிஸ்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. யூஎஸ், யூகே, ரஷ்யா, அல்ஸ் அந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் வந்து மெயின் இதுக்கெலாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ரேசர் பே பெட்டர். பட் நம்மளுக்கு என்ன பெட்டர் அப்படின்னா ரேசர் பேல வந்து ஒரு ரேசர் பேலையும் உள்ள ஸ்ட்ரைப்பு இப்போ ஃபோன்பே என்ன பேமெண்ட் கேட்கறது ஒரு மெயின் ப்ராப்ளம் என்ன வெரிஃபிகேஷன் பர்பஸ். இந்த ரேசர் பேலாம் வந்து ஒரு பேங்க் கிரெடிட்ஸு எம்எஸ்எம்இ அப்லோட் பண்ணணும், பிஸ்னஸாக இருந்தாலும் டிபிஐ சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணணும், லீகல் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணி அதை ஒருத்தவங்க மேனுவலாவோ இல்லை அவரோட அல்காரமோ பண்ணி ரிசல்ட் ஆகிடுச்சுன்னா ரிஜெக்ட் தான். மறுபடியும் வந்து ஒரு 7 to 14 days வெயிட் பண்ணணும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்காக, ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்காக. அது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு ப்ராமிஸ் பண்ணி வச்சிருப்போம் 20 daysல நம்ம தரோம் சார் அப்படின்னு சொல்லியிருப்போம். நம்ம வந்து பேமெண்ட் கேட்வே வந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் சரி லாஸ்ட்டாக தான் போய் முடிப்போம், லாஸ்ட்டாக தான் ஆரம்பிப்போம் அந்த ஸ்டெப்பை. பிகாஸ் தட் இஸ் த லாஸ்ட் ஸ்டெப் இந்த ப்ராஜெக்ட் அண்ட் பிஃபோர் த டெப்ளாய்மெண்ட். ஸோ அதனால அந்த ப்ராசஸ் பண்ணும்போது டெஸ்ட் கேஸில் இருக்கும்போதே அது வந்து இன்னும் ஒரு 14 days டைலர் ஆயிடுச்சுன்னா ரேசர் பேவோட டைம் லிமிட் அதுக்காகவே ப்ராஜெக்ட் லேட் ஆக முடியாது. ஸோ அதனால் ஃபோன்பேவும் வந்து நம்ம விசாரிச்ச வரைக்கும் ஃபோன்பே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் பர்பஸ் வந்து மோராலஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். பட் நாங்கள் ஈஸியாக ப்ராசஸ் பண்ணிடுவோம், சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணிடுவோம். பட் வெரிஃபிகேஷன் எல்லா கவர்மெண்ட் ரூல்ஸ் அதை மாற்றணும். ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் லைக் வாட் எங்கே ரேசர் பேல கேட்கறாங்களோ ஸ்ட்ரைப் கேட்கறாங்களோ அதே டாக்குமெண்ட்ஸ் இங்கேயும் அப்லோட் பண்ணணும். பட் வெரிஃபிகேஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும்னு சொல்லி இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க டே 1 வந்து இதை பற்றி தான் பார்த்தோம். மோஸ்ட்லி இவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தது டேலி பிரைம் பார்த்தோம். அது நான் வந்து சாக்காயிட்டேன், என்னடா டேலி இன்னும் இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா வந்து டேலி ஜோகோ புக்ஸ் வந்து ஜோகோ புக்ஸ் ரீசெண்டாக ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. ஜோகோ புக்ஸ் வந்தது வந்து நான் வந்து இதே யூஸ் பண்ணுறது இல்லை, ஜோகோ புக்ஸ் வந்ததுனால என்டர்பிரைஸ்லாம் சப்போர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு டேலி 9 பிரைம் வந்துச்சு. ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி டேலி 6 இருக்கும்போது ஓரளவுக்கு பேசிக்காக வந்து
என்ன டேலியில் பெஸ்ட் என்னன்னா அவங்க டேலியில் வந்து இன்வாய்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரக்சர்டாகவே இருக்கும். இப்போ நான் எப்பவுமே ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும் பிகாஸ் அது சாஃப்ட்வேர். அது வந்து ஆதி காலத்துல இருந்து இருக்கு. இப்போ நம்ம தாத்தா காலத்துல இருந்து டேலி அடிச்சுட்டே இருக்காங்க இப்போ. அதனால சாஃப்ட்வேர் ஒரே யூஐ தான். இப்பயும் டேலியோட யூஐ சேஞ்ச் ஆச்சான்னு கேட்டா அது சேஞ்ச் ஆக சான்ஸே இல்லை. பிகாஸ் அந்த யூஐக்கு தான் காசு, அதாவது வேல்யூ. ஸோ அந்த டேலி 9 Primeல என்ன ஃபியூச்சர் அப்படின்னா, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா பில்லு இன்வாய்ஸ், அது வந்து டேரெக்டாக ஜிஎஸ்டிக்கு கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ நம்ம வந்து நம்ம எக்ஸாக்டாக பண்ணோம் அப்படின்னா, ஒரு பில்லிங் மேனேஜர் ஒரு கடையை வச்சிருக்காங்கன்னா அந்த ஸ்டெப் எப்படி ப்ரொசீட் ஆகும்னா, நம்ம வந்து நான் மாதம் வந்து இந்த மந்த்லி பில்ஸ்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருப்பேன். அந்த பில்ஸை இந்த ஆடிட்டர் மூவ் பண்ணி அவர் வந்து ஆக்சுவலி கவர்மெண்ட்டை சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது பண்ணுவார், ஜிஎஸ்டி கிளைம் பண்ணுவார். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படின்னா ஸ்ட்ரைட்டாக கவர்மெண்ட்டுக்கே ஜிஎஸ்டிக்கு அது லிங்க் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நம்ம ஜிஎஸ்டி ஆடிட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கட் பண்ணுறோம். அதோட அந்த ஆடிட்டரோட வேலையை கம்மி பண்ணுறோம். பட் ஆடிட்டர் எண்ட் ஆஃப் த டே ஆடிட்டரோட சிக்னேச்சர் தேவை, பட் ஆடிட்டரோட வேலை கம்மியாகும். ஏன்னா அது வெரிஃபை பண்ண முடியல. ஓகே இந்த டேக்கு இந்த பில் வந்திருக்கு, இந்த டேக்கு இந்த பில் வந்திருக்கு, வெரிஃபை பண்ண முடியல. ஸோ ஆட்டோமேஷன் வந்து இருக்குது. பட் ஜோஹோ புக்ஸ்லேயே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஜோஹோ புக்ஸ்லேயே இது இருக்குது. இது வந்து லைக் இன்னும் எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் எல்லாம் வந்து ஜிஎஸ்டி நம்பர் வந்து ஏன் ஜோஹோ புக்ஸில் வந்து ஜோஹோ இன்வாய்ஸஸில் வந்து ஜிஎஸ்டி நம்பர் இல்லாமல் பில்லை எக்ஸ்போர்ட் பண்ணவே முடியாது. ஆக்சுவலி வந்து ஜிஎஸ்டி இல்லைன்னு கொடுத்துட்டு தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இருந்துச்சு ஒரு ஜிஎஸ்டி காரமே நம்மளால் இருக்க முடியாது. அதனால் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கே ஜோஹோ இன்வாய்ஸஸில் வந்து ஜிஎஸ்டி நம்பர் ஃபஸ்ட்டு இன்வாய்ஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக எஸ்ஆர்எம் காலேஜோட ஸ்டார்ட் அப் ஹெட்டை மீட் பண்ணோம். அவர் மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சது. எஸ்ஆர்எம் காலேஜோட ஹெட் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நம்ம ஆக்சுவலி வந்து ப்ரைவேட் லிமிடெட் இன்கார்பரேட் கம்பெனி ஜோஹோ யூனிவர்சல் பிவிடிஎல்டிடி தான் இப்போ வரைக்கும். ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கம்பெனி இன்கார்பரேட் ஆகி 3 months ஆகுமா, ஓகேவா? ஸோ 3 months ஆகுது நம்ம கம்பெனி. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராடக்ட் பேஸாக மூவ் பண்ணுவாங்க தான் எப்படி எல்லா ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கும் ஒரு ஒரு நோக்கமாக இருக்கும், ஒரு ஆம்பிஷனாக இருக்கும். அந்த ப்ராடக்ட் பேஸாக மூவ் பண்ணுறதுக்காக ஒரு 2 yearsக்குள்ளே நம்ம ஃபண்ட் வாங்கியிருக்கணும். அதாவது யார்கிட்ட கவர்மெண்ட்டையோ அது சம்மந்த ப்ரைவேட் ஆர்கனைசேஷனோ சம்மந்த இன்ஃப்ளூயன்சஸ்டையோ நம்ம ஃபண்ட் வாங்கி அதை மூவ் பண்ணி ஃபர்தராக நம்ம ஒரு நெட் கேபிட்டல் இன்கம்ல வந்து 20 lakhs பக்கமாக வச்சிருக்கணும். ஸோ 20 lakhs பக்கமாக வச்சிருந்தா மட்டும்தான் we are the recognized DPID. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து 2 yearsக்குள்ள நம்ம கம்பெனி வந்து நாட் தட் மச் ஆஃப் ரெவன்யூ ஜெனரேட் பண்ணல, நாட் தட் மச் ஆஃப் வந்து நெட் பெர் கேபிட்டல் இன்கம் நம்ம கம்பெனிக்கு இல்லை, அதை தாண்டி வந்து ஒரு வேல்யூ கிரியேட் ஆகலை அப்படின்னா ரெக்கார்ட்ஸில் இல்லைன்னா நம்ம 3வது வருஷம் ஒரு ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் ஐடியா இருந்தாலுமே அது ஃபண்டு கிடைக்காது. அதனால நம்ம இந்த 2 yearsக்குள்ள இப்படியே இந்த சம் ஆஃப் கேபிட்டலை டர்ன் அவுட் பண்ண பார்க்கணும். ஸோ இது வந்து நம்மளோட இன்டர்னல் கோல்ஸ் ஆக்சுவலி. ஆனால் இதுதான் நான் வந்து இப்போ ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எம்எஸ்எம்இ பண்ணுறது பெஸ்ட்டு. இது வந்து ஒரு தமிழில் சொல்ல போனால் சிறுதொழில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன். ஆக்சுவலி அப்போதைக்கு அது ஓகே. அண்ட் தென் 2 yearsக்கு அப்புறம் நீ வந்து மார்க்கெட்டில் சர்வை பண்ணணும்னா நீ ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக வச்சிருக்கணும். அது அப்பயாவது நீ வந்து இது பண்ணிடணும். அதாவது பிவிடிஎல்டிடி ஒரு நல்ல ரெவன்யூ ஜெனரேட் பண்ணதுக்கப்புறம் பிவிடி ப்ரைவேட் லிமிட்டடாக மாறினா தான் வேல்யூ. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு ஒர்க் ஃப்ளோ கிடச்சிடும்னு சொன்னாங்க. ஸோ இனிஷியலாக டிபிஐடி ரெஜிஸ்டர் பண்ணுறது இட் இஸ் ஒரு தப்புன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் ரிஸ்க்குன்னு சொல்லலாம். நமக்கு அந்த பொட்டன்ஷியல் அந்த கேபிட்டல் இருந்து நம்ம மேலே நமக்கு ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா we can able to move forward. பட் வந்து டர்ன் ஓவர்ன்றது தான் பெரிய டார்கெட். அடுத்து இப்போ வந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயர் இப்போ தான் பார்த்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் நம்ம இன்னும் கவர் பண்ணல. 5 star மட்டும் அந்த அளவுக்கு பார்த்துச்சு. அது இல்லாமல் ஸ்டார்ட் அப் ஃபர்ஸ்ட் இயர் பார்க்கறது எல்லாமே வந்து இந்த கண்ட்ரிஸ் இது பேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் அப்ஸ் ஸ்டால்ஸ் தான் பார்த்தோம். ஸ்டார்ட் அப்பில் செகண்ட் டேல தான் பார்த்தோம். இப்போ டே 2ல என்ன எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக செகண்ட் டேல தான் விக்னேஷ் வந்திருந்தாரு. நானும் யோகி அங்கே ரீச் ஆகிட்டோம். மார்னிங்கே ஒரு 11 o'clock சம்திங் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம டீம் வந்து ஒரு 12 o'clock சம்திங் சொல்லி வந்தாங்க. ஏன்னா செம டிராஃபிக்காக இருந்துச்சு. தீபாவளி டைம் எல்லாம் வெளியே போயிட்டு இருக்கிறது. அது இல்லாமல் ஃபஸ்ட்டு அதோட செம டிராஃபிக். ஏன்னா ஸ்டாலின் வந்துருந்தாரு. டே 2 பார்த்தீங்கன்னா நானும் யோகி வந்து ஃபஸ்ட்டே போயிட்டோம். ஒரு 11 o'clock சம்திங் அந்த வெளியே போயிட்டோம். அப்புறமே டீம் வந்து ஒரு 12 o'clock இருந்தது. ஸோ அது வரைக்கும் வந்து விக்னேஷ் சார் அங்கே இருந்தார். ஸோ அவர் தான் ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. எப்போ இன்டர்வியூ மாதிரி ஒரு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ஸ்டார்ட் அப்புக்கு நிறைய ஃபண்டு தரக்கு ரெடியாக இருந்தார். இன்வெஸ்டராக அவர் ரெடியாக இருக்காரு. இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்குது. நல்ல ஐடியாவோட அவர் பிச் பண்ணோம்னா ஆக்சுவலி அவர் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கார். ஓகேவா? அண்ட் தென் ஒரு
அவரோட ஒப்பீனியன் படி ஒருத்தர் கேட்டாருன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன, ஒரு ஸ்டார்ட் அப் என்ன மாதிரி ஒரு சக்ஸஸ் ஆகும், எப்படிலாம் போனால் ஒரு சக்ஸஸ் ஆகும், அதை பற்றி கேட்டுட்டு இருந்தாரு. அந்த நம்ம டீம் கூப்பிட்டாங்கன்னு வெளியே வந்துட்டோம் அந்த டைம். ஆமாம், அப்போ தான் கரெக்டாக 12 நம்ம டீம் வந்தாங்க, கால் பண்ணனால ஸோ அது ஒரு லீவ் ஆகிட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ வெளியே வந்துட்டு டீம் எங்கே இருக்காங்க அந்த கூட்டம் ரொம்ப கூட டீமை தேடிட்டு டக்குனு ரிலேஷன் வரும்போது திரும்ப ஷேர் கலந்துட்டாங்க. அப்போ நாங்கள் ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் நாங்கள் டீமோட எடுக்கணும், ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டேவே அவ்வளோ ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்காது, செகண்ட் டே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு 3 ஃபோட்டோஸ் எடுத்துருந்தோம். தேர்ட் முக்கியமான பர்சன் ஆக்கம் 360 சார் ஃபவுண்டர். அவர் வந்து சண்முகா காலேஜோட பிரின்சிபலும் அவர் தான். அண்ட் வந்து ஆக்கம் சைன் 360 ஆக்கம் 360 சைன் அந்த ஆர்கனைசேஷனோட ஃபவுண்டரும் அவர் தான். ஸோ அவர் வந்து லைக்லி ஒரு எல்லா ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் வந்து ஹெல்ப் பண்ணுற மோட்டிவ்ல இருக்காரு அண்ட் ரெடி டு ஃபண்ட். ஆக்சுவலாக அவங்க வந்து ஆக்கம் 360 ஒரு இன்குபேஷன் சென்டர் மாதிரி. ஸோ ஒரு சமூக காலேஜ்லேயே ஒர்க் ஸ்பேஸ் கலெக்ட் பண்ணி அண்ட் தென் ஃபண்டு கொடுத்து அவங்க டெவலப் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப்க்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ A to Z ஸ்டார்ட் டு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ அதை ப்ரொவைட் பண்ணுறாரு. சம்திங் 150+ ஸ்டார்ட் அப்ஸ் கிட்ட பில்ட் பண்ணியிருக்காங்க அவங்க சைட்லேருந்து. ஆக்சுவலாக இவங்க இன்குபேஷன் தான், ஆக்சுவலாக அதே மாதிரி தான், மோரலஸ் சம்திங் அதே மாதிரி தான். வந்து நம்ம கொஞ்சம் டயர்டாக டீ குடிக்க போனோம். அப்புறமேட்டு ஃபுல்லாக அப்போ தான் நம்ம ஃபுல் டீமே கேதர் ஆனாங்க. ஸோ ஓகே டீம் கூட ஒரு டிஸ்கஷன் வச்சுட்டு அப்புறமேட்டு ஃபர்தராக எல்லா ஸ்டார்ட்ஸ் இப்போ பார்க்கலாம், ஸ்டார்ட் அப்ஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு டீமோட டிஸ்கஷனுக்காக போயிட்டோம். டீமோட டிஸ்கஷன் முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நான் ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டேன். ஆக்சுவலாக வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போய் என்ன ஸ்டால் மீட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் அங்கே வந்து ஆக்சுவலி ஒரு ப்ராடக்டாகவே இருந்துச்சு. அது லேசர் மூலிமா ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணலாம். நம்ம இங்கேருந்து வெளியே அந்த லேசர் மூலியமாகவே வீடியோவில் பார்த்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணலாம். இப்போ இருக்குது, ஆனால் ஹார்ட் ஆப்ரேஷன் அளவுக்கு இல்லை. இப்போ வந்து அந்த ஒட்டுப்படம்லாம் சொல்லுவாங்கல்ல, ஸோ மாதிரி அது வந்து 3 ஹோல் போட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ ஆக்சுவலி அது நல்ல ஒரு ஐடியா தான் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறது. அண்ட் தென் ஆக்டர் ஸ்ரீராம் சார் மீட் பண்ணோம். ஸோ கோலீஸ்வரா படத்தில் அண்ட் பசங்க படத்துலலாம் நல்லா மெயின் ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். அண்ட் தென் அவர் கூட ஒரு பேசுறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. அவரும் ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியாவோட தான் வந்தார். ஆற்றல் கிரீன் ரினியூவபிள் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. ஸோ அதோட CEO தான் அவர். நான் வந்து எனக்கு அவர் என்ன சொல்றது, அவர் படத்துலேயே பார்த்துருக்கேன். ஏன்னா சின்ன பையனா சொல்லி அந்த மாதிரி தான் பசங்க மூவியில் பார்த்து வளர்ந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே பிடிக்க ஆகலை. ஆனால் எனக்கு ஆக்டர் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு ஞாபகம் வந்துருச்சு. ஸோ இந்த படத்தோட ஆக்டரா அப்படின்னு ஞாபகம் வரல. அதுக்கப்புறமேட்டு நம்ம டீம் ஒருத்தர் சொன்னாங்க இந்த மாதிரி பசங்க படத்தோட ஆக்டர். ஸோ ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணோம். நானும் தீபாவும் பார்த்துருக்கும் போது எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குதுண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கும் எங்கேயும் பார்த்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போது இல்லை நான் எங்கேயும் பார்த்துக்க பார்த்துக்கணும்னா இல்லை இவர் வந்து மூங்கில் போலீஸோட மூவியில் அவர் தானே இவர் டவுட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் அவர் தானு எனக்கும் கன்ஃபார்ம் இல்லை. அப்புறம் அவர்கிட்ட பேசும்போது தான் கன்ஃபார்மே ஆச்சு அவர் தான் ஆக்டர் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் செகண்ட் அதுவுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ ஆக்சுவலாக அவர் ஸ்டார்ட்அப் எது ரிலேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா சோலார் பேஸ்டு. ஸோ கார்பன் எமிஷனை கம்மி பண்ணுறது மூலயமா சம்திங் அந்த ரிலேட்டடாக தான் அவர் ஸ்டார்ட்அப் இருந்தார். நெக்ஸ்ட் போனது வந்து பிளாக்லையா எல்லா ஸ்டார்ட் அப் மோஸ்ட்லி ரீசெண்டாக ரிஜிஸ்டரான ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் நியூலி இன்கார்பரேட்டர்ஸ் முக்கியமான ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் 250 கம்பெனிஸ் பார்க்கணும். அந்த பிளாக்ல மட்டும் ஸ்பெஷலைஸ்டாக போட்டுருந்தாங்க. ஸ்பெஷலைஸ்டாக இல்லை முக்கியம் அந்த அவங்களுக்குலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளாக்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு பேசப்போ எதை பார்த்தீங்க 3D printing. ஃபஸ்ட்டு நம்ம தமிழும் வந்து தமிழ் யோகியும் வந்து ஹார்ட்வேர் சைடில் 2 டீமாக பிரிஞ்சு நம்ம டீம்லேயே 2 பேர் வந்து ஹார்ட்வேர் பார்க்க போயிட்டாங்க. அண்ட் நானும் வந்து பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டீம் அவங்களும் வந்து சாஃப்ட்வேர் சைட ஸ்டார்ஸ்லாம் விசிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ என்ன 3D பிரிண்ட் பார்த்தீங்க? 3D பிரிண்ட் எப்படின்னா இப்போ இருக்க 3D பிரிண்ட்ல அது சப்போர்ட்டோட தான் பிரிண்ட் ஆகும். சப்போர்ட் அது வேஸ்டேஜ் ஆகுது. ஸோ அந்த 3D பிரிண்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டே இல்லாமல் எந்த ஒரு டைரக்ஷன்லையும் இது பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அதோட இது ஓகே, அது நல்ல ஒரு ஐடியா தான். வேஸ்டேஜை தவிர்க்கலாம் பிளாஸ்டிக்கோடது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபார்மர்னு நினைக்கிறேன். அவர் என்ன போட்டிருந்தார் அப்படின்னா இந்த அனிமல் வேஸ்ட்டை வச்சு பாட், இந்த ஃப்ளவர் பாட்டு அந்த மாதிரி இப்போ செடியெலாம் வந்து பிளாஸ்டிக் கவரில் வச்சு நெட்டி கொடுப்பாங்க. அது அப்படியே டேரெக்டாக போய் மண்ணில் தோண்டி நெட்டிடுவாங்க. அது வந்து பிளாஸ்டிக் கவர்னால அந்த மக்கி போகாது. அதனால என்ன பண்ணிக்காருன்னா அந்த அனிமல் வேஸ்ட் இந்த சாணம்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு பாட் ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ அது ஈஸியாக மண்ணாக மக்கி போக வச்சு பயோடிகிரேடபிள் ஒரு ப்ராடக்ட்டை அவர் ரெடி பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட்வேர் சைடில் வந்து நம்ம எல்லோரும் பார்த்தது என்னன்னா வந்து அந்த ஏஐ லேர்னிங் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா
லிங்க்டின் வந்து இஸ் சோஷியல் நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம், பட் அது வந்து சோஷியல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அது வந்து இப்போ நீ லாகின் பண்ண நான் லாகின் பண்ணா எனக்கும் உனக்கும் கம்யூனிகேட் இருக்காது. நான் வந்து ஜேர்னல் சொல்லுவாங்க, நிறைய பேர் ஜேர்னல் எழுதுவாங்க, சம் மெம்பர்ஸ் வந்து ஜேர்னல் ரைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டைரி வந்து விச்சுவலாக எழுதுவாங்க, இல்லை கையில் எழுதுவாங்க. ஸோ இந்த 2 திங்கை வந்து ஏஐ பேஸ்டு வந்து அல்காரிதம் அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நான் அந்த ஆப்பில் போயிட்டு மார்னிங் நான் வந்து ஸ்டடி சம்மந்தப்பட்டது மட்டும் நான் அங்கே தான் வந்து ஒரு 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 சின்ன ஒரு கான்வெர்ட் வச்ச குணம் இருக்கும். அதாவது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம ஸ்டடி பேஸ்டு நான் காலைல ஒரு ஏஎம்எல் படித்தேன், மத்தியானம் ஜென்ஐஏ படித்தேன், அண்ட் வந்து ஈவினிங் வந்து நான் ஏஎம்எல்ல டீப்பாக வந்து டேட்டா சயின்ஸ் எல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு தான் அந்த ஆப்பை அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த ஆப் என்ன பண்ணணும்னா என்னோட பர்சனல் டேட்டாவை கலெக்ட் பண்ணாது, பட் என்னோட லேர்னிங் டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஒரு 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 ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் பண்ணி அது வந்து எண்ட் ஆஃப் த மந்த்தோ எண்ட் ஆஃப் த வீக்கோ வந்து அது ஒரு ரிப்போர்ட் எடுத்து வச்சுக்கும் அதுக்கே. ஸோ அந்த ரிப்போர்ட்டை வந்து கம்பெனிஸ்க்கு ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து எதுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, லிங்க்டின்ல வந்து நான் என்ன போஸ்ட் பண்ணணும், இட் இஸ் பப்ளிக் டு வியூ பப்ளிக். ஆனால் வந்து இதில் வந்து இட் இஸ் இன் மை ப்ரைவேட், பட் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து லீகலி அவங்க கம்பெனிஸ்க்கு லீகலாக ஷேர் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அது என்னன்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆகிறாங்க. ஆக்சுவலாக கம்பெனிக்கு தேவையான பெஸ்ட் கேண்டிடேட் தேவையான பெஸ்ட் கம்பெனியாக ஜாப்ஸ் அந்த மாதிரி கிடைக்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு பிரிட்ஜாக ஒரு ஆக்ட் ஆகுது. ஸோ அதே சமயத்தில் இந்த கேண்டிடேட்டோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவுமே கம்பெனிக்கு போகாதுன்னு அவர் கிளைம் பண்ணியிருந்தாங்க. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, உங்கள் லேர்னிங் செட்டில் கம்பெனி தேடுவாங்க, இந்த ஸ்கில் செட் இருக்க பீப்புள்ஸை எங்களுக்கு ஃபில்டர் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கம்பெனிஸ் தேடும்போது அப்போ அந்த லிஸ்ட்டில் நம்மளோட ப்ரொஃபைல்ஸ்லாம் போய் நிற்கும். ஸோ அந்த மாதிரிங்கிறத இவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அமையும். அதே மாதிரி கம்பெனிக்கு பெஸ்ட் கேண்டிடேட் வந்து ஜாப்ஸ் வில் ஃபைண்ட் யூ அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து நம்ம 2 பேர் போய் பார்த்தோம் அந்த கிளாஸ் கிளீனிங் மிஷின். ஆக்சுவலி இந்த கிளாஸ் கிளீனிங் மிஷின் எப்படி இருக்குன்னா, பெரிய பெரிய கிளாஸ் இதில் இருக்குல்ல, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியெலாம் வந்து இப்போ வரைக்குமே அந்த மேலே இருந்து இறங்கி க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இது பண்ணுறதுக்காக ஒரு மிஷின். அந்த மிஷினால் அந்த கிளாஸ்க்கு அந்த அஃபெக்ட் ஆகாது, ஏன்னா பிகாஸ் நடுவில் ரப்பர் இருக்குது. ஸோ அந்த மிஷினோட வெயிட்டே இறங்காது, அந்த ரப்பர் க்ளீன் பண்ணிகிட்டே வந்துடும். உள்ளே வந்து வாட்டர் கேப்பபிலிட்டி இருக்குது, அந்த 5 லிட்டர் வாட்டர் கேப்பபிலிட்டி. அண்ட் தென் வந்து அது க்ளீன் பண்ணிகிட்டே வரதுக்கு உள்ள ப்ரஷ் இருக்குது. ஸோ அது வாட்டர் போட்டு சோப்பு போட்டு அதை க்ளீன் பண்ணி அதை தொடச்சிட்டு வந்துடுது. ஸோ கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த மிஷின் இந்த பெஞ்ச் சைஸ் தான் இருக்குது. ஜோஹோவோட மெயின் பேங்க் க்ளீன் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஆக்சுவலாக இந்த பெஞ்சோட சைஸ் தான். ஆக்சுவலாக பார்த்துருக்கு அதை பார்க்கறதுக்கு மினி டேங்கர் மாதிரி இருந்துச்சு. ஆர்மியில் யூஸ் பண்ணிக்க ஒரு டேங்கர் மாதிரி இருக்குது. இது அந்த மாதிரி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி பிகாஸ் க்ரீன் கலர்லேயே இருந்துச்சா, சரி ஓகே ஒரு ஆர்மி பேஸ்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வளர்ப்பேன். அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக இது வந்து இப்போ ஹை பில்டிங்னா வந்து அவங்க மேலே ஏற்றிக்கலாம் போகிறது, கீழே இருந்து அந்த லாக் பண்ணிடுறாங்க, அப்படியே ட்ரெயினை வச்சு மேலே அது லிஃப்ட் பண்ணும்போது க்ளீன் பண்ணிட்டு வர ஆரம்பிச்சு. நான் நினச்சி இது எப்படி மேலே கொண்டு போய் இறக்குவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் இறக்குறது மேலே இல்லை, கீழேருந்து அதை லாக் பண்ணி மேலே லிஃப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போவே க்ளீன் பண்ண ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த சைடு மூவ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் போய் பார்த்தது இந்த அது பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம எது போனோம், ஸ்கொயர் சர்க்கியூட். ஆக்சுவலி இது வந்து சர்க்கியூட்டுக்கு இது வந்து ஐஓடி ப்ராஜெக்ட் யூஸ் ஆகும். ஆக்சுவலி அது நல்ல ஒரு சர்க்கியூட் தான். அது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, எல்லா ப்ராடக்ட்டையும் நீங்கள் அட்ரினோவாக இருந்தாலும் சரி, ராஸ்பெரி பை இருந்தாலும் சரி, ஒரு வைஃபை மாடலாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து ஒரே ஸ்கொயர் சர்க்கியூட்டில் டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ராடக்ட். நான் போகும்போது டெமோ இல்லை, வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, என்னால் பார்த்தோம். நீங்கள் அந்த அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், உங்களோட ஒரு இது இருக்குல்ல, எனக்கு இந்த மாதிரி சர்க்கியூட் வேணும், இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு சர்க்கியூட் இருக்கணும் அப்படின்னாலுமே அதுவும் ப்ரிப்பேர் பண்ணி தர ரெடியாக இருந்தாங்க. அவங்க சைட்லேயே போய் புக் பண்ணிக்கலாம், சைட்டை புக் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபர் இருக்குது. ஸோ ஐடி கார்டு இருந்தால் அதை வச்சு மூவ் பண்ணால் கூட ரொம்ப டிஸ்கவுண்ட் எதுவும் சொன்னாங்க. அவங்க இது பேஸ் பண்ணா ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். நிறைய 4 சிப் வைக்கணும்னா அது ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக எடுத்துக்குவோம். அதனால ஸ்கொயராக 4 சைடு, அதுக்கெல்லாம் 6 ஃபேஸ் இல்லையா, கியூபு அது 6 ஃபேஸ்லையும் 6 சர்க்கியூட்டாக சென்சார் நம்ம ரேஷ்பி அந்த மாதிரி சம்திங் இல்லையா, போர்டு சம்திங் சர்க்கியூட் போர்ட்ஸு. ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, அந்த மாதிரி கியூப் வைக்கும்போது அது தான் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரே இடத்துல இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ உனக்கு வந்து நிறைய ஒரு இவ்வளோ பெரிய இடத்துல உனக்கு வந்து ஒரு 10 காம்போனன்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உனக்கு ஒரு கியூப் வச்சு ஓகே. ஆனால் அதே பாக்ஸாக வருது.
அது ஒரு இதுதான். நீ அது ஃப்ளாட்டாக நீ வைக்கிறேன் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ராடக்ட்டில் இருக்கும்போது இவ்வளோ திக்னஸ் இருக்குன்னா கியூபிக் போது இந்த திக்னஸ் அது இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ஸோ அது என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நீ என்ன பார்த்த? ஆஸ்கிவான்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் பேஸ்டு வாட்ஸ்அப் காமர்ஸ் ப்ளஸ் வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் டூல் வந்து அதை மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் சென்ட்ரிக் பிஸ்னஸ் மாதிரி. ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் வந்து எப்படி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் பீப்புள்ஸ் அண்ட் பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸாக இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட வந்து வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் டூலு வாட்ஸ்அப்போட அவங்க மெட்டாவோட கொலாபரேட்டும் பண்ணியிருக்காங்க. மெட்டா பிஸ்னஸ் கொலாபரேட்டிவ்னு சொல்லிட்டு அவங்க வாட்ஸ்அப்போட டேரெக்டாக வந்து கொலாபரேட்டிவ் பண்ணி அவங்க பிஸ்னஸ் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் காமர்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஏர்டெல்ஸ் இதெல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி அவங்க வந்து அந்த ஆட்டோமேஷன் டூலும் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ப்ளஸ் வாட்ஸ்அப் காமர்ஸும் அவங்க பண்ணுறாங்க. வாட்ஸ்அப் காமர்ஸ்னால் இப்போது காமர்ஸ் வந்து வெப்பில் பண்ணுறோம்ல, வாட்ஸ்அப்பில் ப்ரௌஸ் பண்ணுற மாதிரி, வாட்ஸ்அப் ப்ரௌஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் வாட்ஸ்அப்பில் ப்ராடக்டை வந்து பேமெண்ட் செக்ஷன் வரையும் முடிய வரையும் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப்பில் மொத்தமாக வந்து நாங்கள் போய் பார்த்தது பிஎல்டிசி மோட்டர்ஸ். அந்த பிஎல்டிசி மோட்டர் அதோட ஃபுல் ஃபார்ம் பண்ணால் பிரஷ்லெஸ் டைரக்ட் கரண்ட் அந்த மோட்டர். சம்மர் அது இப்போ எதுக்காக யூஸ் பண்ணிடுவாங்கன்னா ட்ரோன் இருக்குல்ல, ஸோ அதை ஃப்ளை பண்ணுறதுக்காக. அண்ட் தென் இப்போ இவிலலாம் அந்த மோட்டர்ஸ் வந்து அதிகமாக யூசேஜ் வந்துடுச்சு. ஸோ அந்த கம்பெனி பேர் வினூரு ப்ரைவேட் லிமிடெட் தான். ஆக்சுவலி இது நல்ல இதுதான். ஆனால் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்க ப்ராடக்ட்டு எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நல்லது தான். அடுத்து நம்ம அந்த ட்ரோன் பார்த்தோம். லைசன்ஸ் வாங்கி தருவாங்க. ஆக்சுவலாக அவங்களே ட்ரைனிங் கொடுத்து விஷுவலாக அவங்க வச்சுருக்காங்க இல்லையா, விஷுவலாக அவங்களே வந்து ஒரிஜினல் ட்ரோன் கிடையாது, சிஸ்டமில் இருக்கிற ட்ரோன் விஷுவலாக அவங்க கீபோர்டு கொடுத்துருவாங்க, கண்ட்ரோலர் இருக்கு இல்லையா, அதை கொடுத்து அதில் ட்ரெயின் பண்ணி அவங்களே லைசன்ஸும் வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அது இல்லாமல் ட்ரோன்ஸ் அவங்க பில்ட் பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி எத்தனை கேபபிலிட்டிலேருந்து 5,000 5 lakh சொன்னாங்க சம்வாட். அதுக்கப்புறம் ரிலேட்டட் அந்த அரோப்பா அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸ்லோவோ ப்ராடக்ட்ஸ் என்னவோ அதே தான் இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதா சொன்னாங்க. பட் வந்து ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க பிரான்ச் வந்து யூஎஸ்ஏல மெயின் பிரான்ச், இப்போ சென்னையில் வந்து சப் பிரான்ச் ஒன்று இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க ப்ரைஸ் வந்து 999 சம்திங் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. 999க்கு ஜோகோவோட எல்லா சம் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் சிஆர்எம், இஆர்பி, சம்மோட ஒரு முக்கியமான பில்லிங் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து 999க்கு 8,000க்கு வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் தராங்க. மோஸ்ட்லி ஒரு பேக்கேஜ் தராங்க. அப்புறம் அந்த 1000 rupees வந்து பர் மந்த் 1000 rupees நம்ம வெப்சைட் வந்து வெப்சைட் பில்ட் பண்ணி தராங்க. ஹோஸ்டிங் இல்லை, ஹோஸ்டிங் வெளியே வந்து அது சும்மா தெரியல. ஸோ அது பிளான் இல்லை. நான் சாஃப்ட்வேர் சைடு ஆக்சுவலி நான் இன்னும் இது பண்ணல. ஹார்ட்வேர்னால் நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு போய் பார்த்தேன். ஸோ சாஃப்ட்வேரில் நானும் இல்லை. அதுக்கப்புறமேட்டு வெளியே வந்துடும். டீம் வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்தாங்கன்ட்டு. அது இல்லாமல் அதுக்குள்ள சுத்தமாக சிக்னலே கிடைக்கல. அவங்க மெயினாக ஒரு இஷ்யூ இருந்ததுன்னா சிக்னல் இஷ்யூ. சுத்தமாக டவரிகள் டைம் கால் பண்ணுறாங்க, நானும் எனக்கு கால் பண்ணுறேன், நானும் பேசுகிறேன், ஹலோங்கிறேன். ஆக்சுவலாக பேசுகிறேன் நல்லா இருக்கு, பட் நான் பேசுகிறேன் இன்னும் எனக்கு கேட்க மாட்டேங்குது. வெளியே வந்து மீட் பண்ணிட்டு திரும்ப அப்போ என்ன கொஞ்சம் ஸ்டால்ச்சு. பட் பாதி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. அவங்க வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னு சொல்லி அவங்க கிளம்பிட்டாங்க பாதி. அப்போ நாங்கள் 3 பேர் மட்டும்தான் போய் மீதி கொஞ்சம் ஸ்டால்ஸ் மட்டும் பார்த்து போகலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி உள்ள போனோம். இப்போ அதுக்கப்புறம் தான் மறுபடியும் உள்ளே போகும்போது வாட்ஸ்அப் பிஸ்னஸ் பார்த்துருக்காங்க. ஒரு கிளைண்ட் அங்கேயே பார்த்தோம். ஸோ ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது. ஓகே, அவங்க வந்து பிஸ்னஸ் வெப்சைட் தேவைப்படுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நீ மாடர்ன் ரைட் பிஸ்னஸ் வெப்சைட் நம்ம பிச் பண்ணியிருக்கோம், லோ காஸ்ட்டில் பேசியிருக்கோம். ஓகே, அது ஆக்சுவலாக யார் நானே ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் தென் அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த பைக்ஸ் பார்த்தோம். இவி பைக்ஸ் 3 hours சார்ஜ் பண்ணால் 250 km வரை ட்ரைவ் பண்ணிடலாம். அது இந்த கிரீன் கலர் பார்க்கும்போது கவாசிக்கோட லுக் எனக்கு கவாசிக்கியோட அந்த எம்டி லுக் ஆச்சு. ஓகே, முன்னாடி இருக்க டூமு அண்ட் தென் அந்த பெட்ரோல் டேங்க் பார்க்கும்போது ஓகே எம்டி மாதிரி இருக்கும்னு நினச்சேன். சமர் அது அதோட கொஞ்சம் ஹியூஜாக தெரிஞ்சிச்சு, பெருசாக தான் இருக்குது. கலர் பார்க்கும்போது கவாசிக்கோட கலர் மாதிரி கிரீன் அப்படியே இந்த மாதிரி. ஆக்சுவலி பைக் வந்து கீர் பைக் தான் தெரியும். எலக்ட்ரிக் பைக்லேயே கீர் பைக் அதையும் கேட்டேன். எலக்ட்ரிக் பைக்லேயே கீர் பைக்கா அது நல்ல ப்ராடக்ட் தான். அதே எனக்கு ஒன்று மட்டும் புரியல, 3 hours சார்ஜ் பண்ணால் 250 km வரையும் டிரைவ் பண்ணாலும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது டெஸ்ட் ட்ரைவ் கூப்பிட்றோம் சொல்லியிருக்காங்க. நம்ம ஐடி கொடுத்து வந்திருக்கோம்.
ஸோ கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம விசிட் பண்ணுவோம். அது எவ்வளோ வோல்ட் பேட்டரி சொன்னாங்க? பேட்டரி வந்து 80 வோல்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. 90 நினைக்கிறேன். சமூகத்தில் 80 80 or 90 சம்திங் அந்த லெவலில் சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சா? அது மிஷின் கூட மோஸ்ட்லி அதுக்கப்புறம் அவ்வளோ அப்படியே இருந்துச்சு. ஸோ வந்து வெளியே வந்து இந்த ஜாரா ரோபோட் பார்த்தோம். ஆக்சுவலாக உட்காந்துருந்தோம், சும்மா உட்காந்துருக்கும் போது அந்த ரோபோட் வந்து வெளியே கூட்டு வந்துருந்தாங்க. அது நாங்கள் போகும்போது ஒரு பேங்க் வாங்கிட்டாங்க கேரளா, ஆக்சுவலி கேரளா கம்பெனி அந்த பேங்க் வாங்கிட்டாங்க அந்த ரோபோட்டை. அது ஒரு நல்ல ரோபோட் தான். அது அந்த ரோபோட்டோட மெயின் பர்பஸ் என்னென்னா, இப்போ பேங்க்கில் என்ன யூசேஜ், இப்போ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு போயிட்டு நீங்கள் அந்த ரோபோட் கிட்ட கேட்டிங்கன்னா அது என்ன ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது சொல்லும். சம்பாட் அது எப்படின்னா, இப்போ யார்கிட்ட போயிட்டு அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, அண்ட் தென் எங்கே யார்கிட்ட முடியும், எவ்வளோ மினிமம் பேலன்ஸ் வச்சுருக்கணும். ஸோ ஒரு பேசிக் நாலேஜ் வேணும்ல. ஸோ அதில் டாக்குமெண்ட்டுக்குலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அண்ட் தென் அதுக்காக அந்த ரோபோட்டை மெஷின் யூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி அது பேர் கூட ஜாரா ரோபோட். நல்ல ரோபோட். ஆக்சுவலாக அந்த சின்ன சின்ன ஒர்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபோட்டோ கூட எடுத்தோம், நானே ஃபோட்டோ எடுத்தேன் ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாதிரி. ஆமாம், விளையாண்டுருந்தேன். ஏன்னா நிறைய பேர் ஹேண்ட் ஷேக் பண்ணி கொஞ்சம் கலந்துட்டு லூஸாக இருக்கிறதா. அதுக்கப்புறம் ஜி பிளாக் போகிறது ஒரு ஐடியா இருந்துச்சு. இன்குபேஷன், இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இன்குபேஷன். ஐ திங்க் சம்வாட் எவ்வளோ தெரியல, 50 நினைக்கிறேன் இன்குபேஷன். எங்கள் காலேஜோட இன்குபேஷன்றது அங்கே இருந்துச்சு. பட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அன்றைக்கி வந்து 5:30 கிட்டே முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் அன்றைக்கி கிளம்பிச்சு. அன்றைக்கி ரொம்ப டயர்டாகவும் இருந்துச்சு. ஆமாம், ரொம்ப காலெலாம் செம வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்து சாப்பிட்டோம். உள்ள முடியும்னு சொல்ல முடியாது, ப்ரைஸ் நமக்கு அஃபோர்டபுளாக இல்லை. கரெக்டு தான். ஏன்னா ரொம்ப ஹை காஸ்ட்டு. நான் எதிர்பார்க்கல. ரைஸ் வந்து ஜஸ்ட் 110 தான். இல்லை ஆக்சுவலாக வந்து வெஜ் ரைஸ் தான் 110. வெஜ் ரைஸ், சாரி, அந்த ப்ரைஸ் தான். ஃபுட்டு அங்கே உள்ளே சாப்பிட முடியல. உண்மையாலே எங்களுக்கு அஃபோர்டபுளாக இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ரஷ் இருந்துச்சு. அந்த ஆக்சுவலாக உள்ளே போகும்போது ஒரு டேக் ஒன்று கையில் கட்டுவாங்க. அந்த டேக் வாங்குறதுக்கு ஃபஸ்ட் நாங்கள் செகண்ட் டே வந்து நானும் யோகி போயிட்டோம். ஃபஸ்ட்டு உள்ளே பூந்து அந்த டேக் வாங்குறதுக்குள்ள நாங்கள் கொஞ்சம் படாதப்பட்டுட்டோம். ரொம்ப இதாகிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டே வந்து இந்த டேக்கே யூஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். பட் நாங்கள் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம். டேக்கை அவங்க ரூமில் வச்சுட்டேன். ஈஸியாக வாங்கிட்டு சைடில் வந்து நீ வாங்கிட்டேன், என்ன வாங்கிட்டேன். மோஸ்ட்லி நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் பார்க்கணும் அண்ட் வந்து ஸ்டால்ஸ் பார்க்கறதுக்காக தான் நாங்கள் ஃபோக்கஸாக இருந்தோம். மற்றபடி இந்த சோர்ஸ் பர்சன் யாரையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டல. அது டைம் எங்களுக்கு பார்க்கல. ஸோ அப்போவே டீம் அதெல்லாம் அன்றைக்கி ஈவினிங் கிளம்பி விளையாட போகுது. ஆக்சுவலாக நான் கோயம்புத்தூர் தான், மற்ற எல்லாருமே இந்த ஈரோடு. சொல்லதான் அவங்க வீடு கான்வெர்சேஷனுக்கு. ஸோ இந்த பாட்காஸ்ட் அவ்வளோதான். உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடியும் அங்கே போக முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன், யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அவங்க ஷேர் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இது ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இன்கேஸ் ஏதாவது மிஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா வி ஆர் ரியலி சாரி ஃபார் தட். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது வந்து ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் சொல்யூஷன்ஸ், இல்லை வெப்சைட், போர்ட்ஃபோலியோ, இல்லை ஆப் பில்ட் பண்ணுறது, இல்லை உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான பிஸ்னஸ் வெப்சைட்ஸ், ஸோ அந்த மாதிரி ஏதாவது தேவை நீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அவ்வளோதான். அண்ட் தேங்க்யூ. டாட்டா, பாய். ஸோ ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஓகே, பாய் 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 ப்ரோ.